ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பன்னீரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பன்னீரெல்லாம் வந்து பொரிச்சிடலாம். இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதில் பன்னீரை இப்போ வந்து ஒரு பக்கம் பொன்னிறமானதும் அதை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 2 கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு குடமிளகா அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அந்த அடியில் இருக்க வெங்காயம் அதையும் வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ அதில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சாதம் வடிக்கும் போதே அதில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறமா சில்லி சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் 200 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இந்த சாதம் வந்து உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பன்னீரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.